இருந்தாலும் வந்து, அண்ணன் ஏன் இப்படி வந்து அம்மாவ பேசி அனுப்புனாரு வீட்ட விட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அந்த காரணத்த என்கிட்ட எதுவுமே சொல்லல. நான் கேட்டதுக்கு வந்து இது மாதிரி வந்து, "நீயும் இங்க இருக்கக்கூடாதுன்னு என்ன சொன்னேன்னா, நான் வந்து போயிடுறேன்" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் வந்து நானும் குழந்தைங்க மட்டும் தான். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்ல இருக்கிறதுனால, அ மாமியார் வந்து இங்க 1 மாசம் இருப்பாங்க. அவங்க பொண்ணு வீட்ல போயிட்டு 1 மாசம் இருப்பாங்க. இப்படிதான் மாறி மாறி இருந்துட்டுருந்தாங்க. அதுவும் இப்ப என் நாத்தனாருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கிறதுனால, அங்கேயே தான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மாசமா அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் வந்து இது சொல்றது கிடையாது. ஏன்னா வந்து அவங்களும் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போறவங்க. மாமியார் கிடையாது என் நாத்தனாருக்கு. அதனால இவங்க தான் பார்த்துக்கணுங்கிறதுனால, நானும் சரி போய் பார்த்துக்கட்டும் அப்படின்றது. அதனால வந்து அம்மா அப்பா வந்தோனே சரி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, டியூஷன் கொண்டு விடுறதுக்கு எல்லாமே அம்மா பக்கத்துலேயே வந்து அம்மா வண்டியெல்லாம் ஓட்டுவாங்க. எல்லாமே தெரியுங்கனால அவங்களே போயிடுவாங்க. நானும் சரி ஒர்க்குக்கு போலாம் அப்படின்னு ஒரு டைம்ல இருந்தப்போ வந்து இந்த மாரி அம்மா கிளம்பி நான் இனிமே உன்னோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட்ட சொன்னதுக்கு, "உனக்கும் துணை இல்ல. நானும் வர்றதுக்கு இன்னும் ஒரு 2, 3 வருஷம் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கு ஒரு 3 இயர்ஸ்னாச்சும் ஆகும். அப்படி இருக்கிறப்போ நீ வந்து அத்தைய வந்து இவ கூட வச்சுக்க. அம்மா தான் வந்து தங்கச்சிய பார்த்துக்கிறதுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால" அப்படின்னோனே, சரின்னு நான் அம்மாகிட்ட 2, 3 தடவ கேட்டு பார்த்தேன். ஏன் அண்ணன் வீட்ல இல்லாம ஏன்னா வந்து அம்மா வந்து ஒரு தடவ கூப்பிட்டாலே வந்து இங்க 2 நாள் கூட இருக்க மாட்டாங்க. போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அண்ணன் பிள்ளைங்க மேல ரொம்ப பாசமா இருந்தவங்க. இப்ப திடீர்னு ஏன் அப்படிங்கிறதுனால, எனக்கு ஒண்ணும் புரியல. நானும் எதுவும் கேட்டுக்கல. ஒரு தடவ, 2 தடவ கேட்டேன். அதுக்கப்புறம் அம்மா சொல்லல. சரி நான் வந்து இல்லாட்டினா சித்தி வீட்டுக்கு நான் போயிர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா பேசுனாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கேட்கல. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 1 மாசம், 2 மாசம் போணுச்சு. அண்ணன் இடையில ஃபோன் பண்ணுவாரு. அண்ணனும் வந்து இந்த விஷயத்த வந்து நான் நேர்ல தான் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் கேட்டதுக்கு, "அம்மா இங்க வந்து இருக்குண்ணே, என்ன விஷயம் என்னன்னு கேட்டா, எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. இல்லாட்டினா நான் கிளம்பி வேற எங்கேயாச்சும் போறேன்" அப்படின்னு சொல்லுதுன்னோனே, சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஒண்ணும் கேட்கல. சரி அப்படியே அப்படியே ஒரு 2, 3 மாசம் போணுச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஊர்லேருந்து வந்துச்சு. அம்மா வந்து சரியாவே பேசல அண்ணன்கிட்ட. டீ மட்டும் கொண்டாந்து குடுத்துட்டு உள்ளார போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னுச்சு, "சரி வாம்மா நம்ம கொஞ்சம் வெளில போயிட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அண்ணனும் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கலாம் ஸ்கூல் போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட வந்து, "அண்ணன் ஏதோ ஒரு வேலையா வந்திருக்கும்மா, நான் அழைச்சிட்டு போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல நம்மளுக்கு என்னாதான் வந்து நம்ம அம்மா, அப்பா கூட இருந்தாலும், ஆனா நமக்குன்னு ஒரு உறவுங்கிறது நமக்கு வந்து ஒரு துணைங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்த ஒரு தருணம்ங்கிறது அதுதான். ஏன்னா வந்து நான் கல்யாணம் வேண்டாம். நான் வந்து அம்மா, அப்பாவே போதும். அண்ணன் ஃபேமிலியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். என்னோட படிச்சவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைங்க எல்லாமே செட்டில் ஆனதுக்கு அப்புறமும், என்னோட ஒரு புரிதலுங்கிறது அந்த ஒரு அளவுல தான் இருந்துச்சு. அம்மா, அப்பா கேட்டதுக்கும் நான் வந்து எனக்கு மேரேஜ் வேணாம். நீங்க இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூடயே இருந்துக்கிறேன். அண்ணன் ஃபேமிலி போதும், அண்ணன் பிள்ளைங்க போதும் இப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா அம்மா, அப்பா வந்து எல்லாமே வந்து சொல்லுவாங்க. "நீ இப்போதைக்கு அண்ணன் பிள்ளைங்க போதும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாளைக்கு உனக்குன்னு ஒரு உறவு, உனக்குன்னு ஒரு குழந்தைங்க அது இதுன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எப்போதுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அது வந்து எனக்கு உணர்றதுக்கான ஒரு நேரம்ங்கிறது வந்த நேரம் அப்படிதான். என்னோட வந்து ரொம்ப வருஷம் ஒரு ஃப்ரெண்டுன்னா கவிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் வந்து என்னோட ஸ்கூல் படிச்சதுலேருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவ வந்து அவங்க அக்கா வந்து என்ன மாதிரி தான் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கல்யாணம் பண்ணிக்காமயே அப்படியே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கவிதாவுக்கு கல்யாணம் ஆனுச்சு. அதுக்கப்புறம் அவங்க தம்பிக்கு முதற்கொண்டுமே வந்து வீட்ல கல்யாணம் ஆனுச்சு. ஆனா இப்போ ஆனா இப்போ ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து அவள பார்த்தே ரொம்ப நாள் ஆனுச்சு. கொஞ்ச நாளா ஒரு 1 இயராவே கான்டாக்ட்டே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா அவ வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தா ஃபேமிலியோட அங்கே. கல்யாணம் ஆகி போனா குழந்தைங்க அப்படி இருக்கிறதுனால, நான் அவ்வளவா பேசுறதில்ல. என்னோட ஒர்க் அப்படி போயிட்டுருந்தேன். ரீசென்ட்டா வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து கடைக்கு போறப்ப தான் பார்த்த மாரி இருந்துச்சு. அப்ப தான் வந்து புது நம்பர் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ நம்பர வாங்குனோம். அப்ப பேசிக்கிட்டு இருந்தோம். ஒண்ணா போய் சாப்பிட்டோம். நான் அழைச்சிட்டு போய் சாப்பாடு குழந்தைக்கு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேலையா நான் வெளில போறேன். கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 1 ஹவர் நீ பேசிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரின்னு அப்ப தான் அவங்க ஃபேமிலி விஷயம் எல்லாத்தையுமே சொன்னா. அக்காவ அப்பயே நாங்க கல்யாணம் பண்ணிக்க சொன்னோம்லடி. அப்பயே வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா, இன்னைக்கு அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு வந்து என்னோட தம்பியோட ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. அக்காவும் வந்து கிட்டத்தட்ட உனக்கே தெரியும் எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து
தம்பிக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷமா வந்து அவங்க சேலரியெல்லாம் வந்து அக்கா சேலரியெல்லாம் வந்து ஃபேமிலிக்கு தான் இது பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்த பிறந்தோடனே எங்கள் அக்கா வந்து ஒரு தனியாக பார்க்க ஆரம்பிச்சிடுது. அம்மா இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல. இப்போ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னோடனே, அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் நான் உன்கிட்ட சொல்கிற ஒரு அட்வைஸ்னால் அதுதான். நீ எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போதைக்கு உன் அண்ணன் ஃபேமிலி இருக்காங்க.